Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டக்கரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 3 எடுத்துருக்கோம். அடுத்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளும் அதோடு எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். ஃபர்ஸ்ட் பேன் நல்லா ஹீட் ஆனோட்டி ஆயில் விட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். அடுத்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிடலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதுவும் போட்டு ஒரு வாட்டி நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது 3 மட்டும் இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா குக் ஆகணும், அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு. ஸோ அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து இந்த சிக்கனுக்கு அண்ட் நம்ம போட்டிருக்க கிரேவி மசாலாஸ் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஹீப்ரி டேபிள் ஸ்பூன் இருக்கும், 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆக அங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே சிக்கனில் இருந்தே வாட்டர் எக்ஸல் ஆகும். அண்ட் நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஆயில் கூட செக்ரேட் ஆகும். இது மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா விட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூளும் சோம்புத்தூளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பிஞ்ச் ஆஃப் சீரகத்தூள் அண்ட் சோம்புத்தூள் தான் போட்டிருக்கோம். 2 ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருந்தோம். நமக்கு சிக்கன்லேருந்தும் ஆல்ரெடி தண்ணி எக்ஸைல் ஆகும். ஸோ தண்ணி வேணுன்ற அளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா இது குக் ஆகட்டும். ஸோ அப்பப்போ பிளேட் எடுத்து பார்த்து ஓகே குக் ஆகிருக்கா, சிக்கன் நல்லா பாயில் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம், இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ காய்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.